ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. மிகுந்த எழுச்சியோடு கண்டன போர்க்குரலை உயர்த்துவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் நம்முடைய மலைக்கோட்டை மாநகர் குலுங்குகின்ற வண்ணம், மரக்கடை பகுதி கழகம் திணறுகின்ற வண்ணம் மிகுந்த எழுச்சியோடு நம்முடைய போர்க்குரலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய வழியிலே, புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியிலே கழகத்தை இன்றைக்கு எஃகு கோட்டையாக மாற்றி இன்னும் 9 அமாவாசைகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆளும் அரசாக அமர வைக்க இருக்கக்கூடிய கழகத்துடைய பொதுச் செயலாளர், இன்றைக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அன்பு சகோதரர் ஜே சீனிவாசன் பல்வேறு கஷ்டங்களை, கோரிக்கைகளை இங்கே அடுக்கி சொன்னார். நான் ஒரே கருத்தாக அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தம்பி கொஞ்சம் பொறுங்கள். 7ஆம் தேதி கோவை மண்டலத்திலிருந்து புரட்சி தமிழர்களுடைய எழுச்சி பயணம் தொடங்க இருக்கிறது. புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் எப்படி தொடங்க இருக்கிறது என்று சொன்னால், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம். தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்ற போர் குரலோடு பொதுச் செயலாளருடைய பயணம் 7ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு தமிழ்நாடெங்கும் முதற்கட்டமாக தொடங்க இருக்கிறது. அதுதான் சொன்னேன், தம்பி கொஞ்சம் பொறுங்கள். நீங்கள் சொல்லுகின்ற எல்லா பிரச்சனையையும் நாம் ஓங்கி உறக்க சொன்னாலும் அது செவிடன் காதிலே ஊதிய சங்கை போலதான் இந்த திருச்சி மாவட்டத்திலே இருக்கும். அதை தாண்டி நாம் எதிர்பார்க்க முடியாது. எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம்? ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியை கண்டித்து, மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து, இங்க இருக்கக்கூடிய 2 மாபெரும் அமைச்சர்களை கண்டித்து, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசை கண்டித்து மாவட்ட அதிமுகவுடைய சார்பிலே இந்த போர்க்குரல் எழுப்பப்படுகின்றது. இந்த குரல் ஓங்கி ஒலிக்கும். இந்த குரல் கோட்டை வரையிலே ஒலிக்கும். அழகாக சொன்னார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனுக்கு கூட திமுகவுடைய அமைச்சர் பதில் சொல்ல முடியாத நிலை இன்றைக்கு இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மரியாதைக்குரிய இங்கே மூத்த தலைவர்கள் எல்லாம் இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய கழகத்துடைய அமைப்பு செயலாளர் அண்ணன், முன்னாள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரத்னவேல் அவர்கள் காலையில கட்டு போட்டு கால்வலியோடு களத்திலே நின்று கொண்டிருக்கிறார். மரியாதைக்குரிய இந்த மாவட்ட கழகத்துடைய மூத்த முன்னாள் பொறுப்பாளர்கள் எல்லாம் இங்க இருக்கிறார்கள். அண்ணன் முன்னாள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கே சி பரமசிவம் அவர்கள், மாநகர் மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர், எந்த நிகழ்ச்சியிலும் முகமலர்ச்சியோடு இருக்கக்கூடிய அண்ணன் ஐயப்பன் அவர்கள், கழக அம்மா பேரனுடைய இணை செயலாளர் அன்பு சகோதரன் ஜோதிவாணன் அவர்கள், அன்பு தம்பி அம்மா பேரனுடைய துணை செயலாளர் அரவிந்தன் அவர்கள், மாவட்ட அம்மா பேரனுடைய செயலாளர் தம்பி ஆவின் சி கார்த்திகேயன் அவர்கள், அக்கா மரியாதைக்குரிய இணை செயலாளர் ஏ ஜாக்குலின் அவர்கள், அக்கா மரியாதைக்குரிய துணை செயலாளர் வழக்கறிஞர் வனிதா அவர்கள், அன்பு சகோதரர் துணை செயலாளர் பத்மநாபன் அவர்கள், பொருளாளர் மரியாதைக்குரிய அன்பு தம்பி ராஜா என்கின்ற ராஜசேகர் அவர்கள், பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் மரியாதைக்குரிய தம்பி பூபதி அவர்கள், உறையூர் பகுதி செயலாளர் பூபதி அவர்கள், அண்ணன் MRR முஸ்தபா அவர்கள், அண்ணன் மரியாதைக்குரிய கருமண்டபம் கலைவாணன் அவர்கள், ஜங்ஷன் பகுதியினுடைய அண்ணன் நாகநாதன் பாண்டி அவர்கள், புத்தூர் ஆர் ராஜேந்திரன் அவர்கள், வெள்ளமண்டி அண்ணன் பெருமாள் அவர்கள், மல்லிகா செல்வராஜ் அவர்கள் இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் சண்முகம் அவர்கள், ரஜினிகாந்த் அவர்கள், மரியாதைக்குரிய நசீமா பாரிக் அவர்கள், தொழிற்சங்கம் ராஜேந்திரன் அவர்கள், வழக்கறிஞர் ராஜேந்திரன் அவர்கள், சிறுபான்மை பிரிவு அப்பாஸ் அவர்கள், விவசாய பிரிவு நல்லேந்திரன் அவர்கள், மீனவர் பிரிவு அம்பி பாசறை செல்ல லோகநாதன் அவர்கள், ஞானசேகர் அவர்கள், ஐடி விங் ராதா வெங்கடநாதன் அவர்கள், டிஎன்எஸ்டிசி தர்மராஜ் அவர்கள், சுரேந்திர அவர்கள், கந்தசாமி அவர்கள், கிசாந்த் அவர்கள் இந்த நிகழ்வுகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய இந்த பகுதியை சார்ந்த பாலக்கரையினுடைய பகுதி கழகத்துடைய செயலாளர் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக மாவட்ட கழகத்தோடு முன்னின்று செய்திருக்கக்கூடிய LKR ரோஜர் அவர்கள், வாசுதேவன் அவர்கள், கலீல் ரஹ்மான் அவர்கள், அண்ணன் அன்பழகன் அவர்கள், தம்பி ஏர்போர்ட் விஜய் அவர்கள், சதுருத்ரீன் என்கின்ற சதர் அவர்கள், கோபி அவர்கள், நத்தர்ஷா அவர்கள், மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்மொழிந்த
அனைத்து வட்டக்கழகத்துடைய செயலாளர்கள், மாவட்ட அணி செயலாளர்கள், இணை செயலாளர்கள், பகுதி கழகத்துடைய பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தங்களோடு கரம் பிடித்து கழக நிர்வாகிகளை உணர்வோடு அழைத்து வந்திருக்கக்கூடிய இந்த பகுதி கழகத்தை, இந்த வட்டக்கழகத்தை சார்ந்த நம்முடைய திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி, திருச்சி மாநகர் மாவட்ட கழகத்துடைய சார்பில் வருகை தந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள், திருச்சியிலே ஆர்ப்பாட்டம் என்ற உடனே எங்களோடு அணிவகுத்து புன்னகையோடு அணிவகுத்து எங்கள் பின்னாலே இங்கே வருகை தந்து கரத்திற்கு கரம் சேர்த்து பலத்திற்கு பலம் சேர்க்க வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய புதுக்கோட்டையிலிருந்து என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட கழக அவைத்தலைவர் VRS உள்ளிட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் நெடுஞ்செழியன் அவர்கள், நார்த்தாமலை ஆறும் அவர்கள், மரியாதைக்குரிய உங்களுக்கு நன்கு அறிமுகமான அன்பு தம்பி நாடாளுமன்ற வேட்பாளர் பாசறை கருப்பையா அவர்கள் எல்லோரும் இங்கே வருகிறார்கள். தம்பி கரண், முத்துக்குமார், திருப்புகள் எல்லாரும் நம்முடைய கீழே வழக்கறிஞர் பிரிவை சார்ந்தவர்கள், மகளிர் அணியை சார்ந்த மா வீராங்கனைகள், எப்ப வந்தாலும் மகிழ்ச்சியோடு எந்த நிகழ்ச்சிக்கும் தவறாமல் இருக்கக்கூடிய டூ வீலர்ல பின்னாடியே நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் கழக பணியாற்றிய எங்களுடைய அன்பு சகோதரிகள், ஐடிவிங்களுடைய நிர்வாகிகள், பாசறை நிர்வாகிகள், இளைஞர் அணி, மாணவர் அணி, அத்துணை பகுதி கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பார் சிறுத்ததோ படை பெருத்ததோ என்று சொல்வார்கள், அல்லது படை பெருத்ததால் பார் சிறுத்ததோ என்று சொல்வார்கள். அதிமுகவுடைய கூட்டத்தை இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளர் சீனிவாசன் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை பாலக்கரையில ஏற்பாடு செய்ததால் அதிமுக படை பெருத்ததால் பாலக்கரை சிறுத்ததோ, ஒருவேளை பாலக்கரை சிறுத்ததால் அதிமுக படை பெருத்ததா என்றால் அக்கா சொல்றாங்க, இல்லைன்னா பாலக்கரை எப்போது இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனால் அதிமுக படை இன்றைக்கு பெருத்ததால் பாலக்கரை சிறுத்தது அப்படின்னு அக்கா சொல்றாங்க. கரெக்டாக்கா? இதுதான் செய்தி. அப்ப ஏன் இத்தனை எழுச்சி என்று சொன்னால், சாதாரணமா கிராமத்துல சொல்லுவாங்க, ஐயா பேசி முடிச்சாச்சு, நிச்சயதார்த்தம் போட்டாச்சு, பரிசம் போட்டாச்சு, ரைட்டு வெயிட் பண்ணலாம், கல்யாணம் பண்ணியாச்சு, ரைட்டு மிக சிறப்பா தடபுடலா கல்யாணம் செட்டிங் எல்லாம் பெருசா போட்டு திருமண விழா சிறப்பா நடந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, குடும்பம் நடத்தியாச்சா? இல்லைங்க, ரிசப்ஷன். சரி, ரிசப்ஷனையும் தடபுடலா நடத்துறாங்க, மாபெரும் ரிசப்ஷன், ஆள் உயர மாலைகள், வெடிகள், மாலைகள், குடிகள் எல்லாம் சேர்த்து முடிச்சாச்சு, ரிசப்ஷனும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் குடும்பம் நடத்தியாச்சா? இல்லைங்க, குடும்பம் நடத்தல. அப்ப ஊர் சிரிக்குமா சிரிக்காதான்? நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சா கை தட்டுங்க, புரியாட்டுன்னு விட்டுருங்க. ரத்னவேலனுக்கு அதாவது அடிக்கல் நாட்டியாச்சு, ரைட்டு, கட்டடம் கட்டியாச்சு, ரைட்டு, பஸ் ஸ்டாண்டை கட்டியாச்சு, ரைட்டு, உங்களுக்கு சிலையை வைக்கணும், மிகப்பெரிய சிலையை, அதான் நோக்கம், சிலையை வச்சாச்சு, ரைட்டு, திறப்பு விழா கண்டாச்சு, ரைட்டு, டிவியில போட்டாச்சு, பேப்பர்ல கொடுத்தாச்சு, போட்டோ ஷூட் வந்தாச்சு, முதலமைச்சர் வந்தாச்சு, நடந்தாச்சு, ஓடியாச்சு, வீடியோல வந்துருச்சு, பக்கம் பக்கமா விளம்பரம் கொடுத்தாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. குடும்பம் நடத்தியாச்சா? இல்ல. இவ்வளவுதான் சப்ஜெக்ட். இதுதான் திருச்சி பஸ் ஸ்டாண்ட் நிலைமை. இதை விட என்னால தெளிவா புரிய வைக்க முடியாது. 1 மாதம் 2 மாதம் ஆகியும் கிட்டத்தட்ட 246 கோடி ரூபாய் அரசாங்க கணக்கிலே செலவு செய்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே பகுதியில இடம் தேடி அலைந்து கருத்துருவை உருவாக்கி வடிவமைத்த அந்த பேருந்து நிலையத்தை ஆட்சி மாற்றம் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னாலே இந்த மாபெரும் பேருந்து நிலையத்தை, அதிமுக போட்ட விதையை, கட்டி முடிக்கப்பட்ட பேருந்து நிலையத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், தமிழகத்துடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து அன்னைக்கு ஒரு நாள் எல்லா பஸ்ஸும் ஓடுச்சு, அன்னைக்கு ஒரு நாள் எல்லா பஸ்ஸும் ஓடுச்சு, அன்னைக்கு ஒரு நாள் எல்லா பஸ்ஸும் ஓடிச்சு, இறங்குனுச்சு, மக்கள் ஏறினாங்க, இறங்கினாங்க. இன்று வரை இயங்காமல் இருக்கக்கூடிய மர்மம் என்ன என்பதை கேட்கின்ற குரல் தான் அதிமுகவுடைய குரல். அததான் புரியும்படியே சொன்னோம். எல்லாம் முடிஞ்சும் இன்னும் நீங்க குடும்ப நடத்திலேயே ஏன்னு கேட்கிறோம். இதே சென்னையிலே அவருந்து நிலையம் பஞ்சத்திலே இருப்பது போல இருந்து கொண்டிருக்கிறது. ஒதுக்கிய 246 கோடிகளுடைய பயன் என்ன, பலன் என்ன, செயல்பாடு என்ன? கிட்டத்தட்ட 36,000 பேருந்துகள் வந்து செல்லும் என்று சொன்ன அறிவிப்பு எங்கே? பேருந்துகள் எங்கே? மிகப்பெரிய அங்கே பொருளாதாரம் உயரும் என்று சொன்ன வார்த்தைகள் எங்கே? வடிவங்கள் எங்கே? எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். 246 கோடியை மொத்தமாக விழுங்கிய அந்த பேருந்து நிலையத்தில் 3 சிலைகள் அல்லது பேருந்து நிலையம் கட்டப்பட்டு அங்கே சிலைகள் வைக்கப்படுகிறதா? இதுதான் எங்களுடைய கேள்வி.
உங்களுடைய சிலையை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பிலே கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சிலையை வைப்பதற்காக இந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதா என்பதை திருச்சி மாநகரை சார்ந்த எல்லோரும் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ஊடகத்துறை நண்பர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், பிரிண்ட் மீடியா, டெலிமீடியா, லோக்கல் சேனல் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து சர்வகட்சியும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. திறந்து வைக்கப்பட்ட பேருந்து நிலையம் இதுவரை பயன்பாட்டுக்கு வரவில்லை, செயல்பாட்டுக்கு வரவில்லை. காரணம் என்ன? ஏன் செயல்பாடையும் பயன்பாட்டையும் நீங்கள் உறுதிப்படுத்துவதற்கு பின்னாலே இந்த பேருந்து நிலையத்தை இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து நீங்கள் திறந்திருக்கலாமே. உங்களுக்கு பயம், 6 மாதத்திலே அதிமுக ஆட்சி வந்து விடும், எடப்பாடியார் வந்து ரிப்பனை கட் பண்ணி விடுவார் என்று. இதுதான் உங்களுக்கு பயம். இன்னும் 6 மாத காலம் தாமதித்திருந்தால் அண்ணன் எடப்பாடியார் வந்து அங்கே இந்த பேருந்து நிலையத்தை திறந்து வைத்து விடுவாரோ என்ற பயத்திலே ஆளுயர பதாகைகள், ஆளுயர கொடிகள், மிகப்பெரிய வண்ணமயமான ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் முடிந்து ரோட் ஷோவும் முடிந்து ஷோவோட முடிஞ்சிருச்சு. எப்படி என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு சினிமா ஷூட்டிங் போடுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு அடுத்த நாள் காலையில நீங்க போய் பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்காது, ஷெட்டெல்லாம் கலக்கப்பட்டிருக்கும், ஏதோ சில சுவடுகள் இருக்கும். அது போல இன்றைக்கு பேருந்து நிலையத்தை ஆக்கிற மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இடத்திலே மிகப்பெரிய ஆதாரங்கள் இருக்கிறது. இங்கே திருச்சியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நெஞ்சுரத்தோடு பல்வேறு கருத்துக்களை முன்வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில், ஹிந்துல, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல, தினமலர்ல, தினமணியில, தினத்தந்தியில எல்லா பத்திரிகைகளும் இங்கே மிக சிறப்பாக செய்திகளை அவர்கள் போட்டிருக்கிறார்கள். நான் வருகின்ற பொழுது எல்லா விவரத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தேன். எழுதியிருக்கிறார்கள், பஞ்சப்பூர் பேருந்து மின் நிலையம் அமைத்தும் இதுவரை விமோசனம் கிடைக்கவில்லை, சத்திரம் பேருந்து நிலையத்தில் தொடரும் இந்த நெருக்கடிக்கு தீர்வு எப்போது என்று அரை பக்கத்திலே கட்டுரை பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறார். இன்னொரு பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறார், திருச்சி மாநகரத்திலே சாலை விபத்துகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, இதற்கு என்ன தீர்வு என்று இன்னொரு பத்திரிகையாளர், இதே திருச்சியில இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் தான் எழுதுகிறார். தினமணியில் எழுதியிருக்கிறார்கள், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதியிருக்கிறார்கள். இன்னொரு மிகப்பெரிய துயரமான செய்தியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். திருச்சியிலே தொடர்ந்து விபத்து நடக்கிறது, தொடர்ந்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகிறார்கள், தொடர்ந்து காயப்படுகிறார்கள், தொடர்ந்து உயிர் பறி போகிறது. இந்த 2 வருடத்துல எத்தனை உயிர்கள் பறி போயிருக்கிறது தெரியுமா? சாலை விபத்துகள் தொடர்ந்து இங்கே நடக்கின்ற காரணத்தினாலே திருச்சி மாவட்டத்திலே மட்டும் கடந்த 2.5 ஆண்டுகளிலே 1839 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதை பெரிய செய்தி வேண்டுமா? இதை விஜயபாஸ்கர் புதுக்கோட்டையிலிருந்து வந்து சொல்லவில்லை. திருச்சியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் அரை பக்கம் செய்தி எழுதியிருக்கிறார். என்னுடைய நெஞ்சுரத்தோடு எழுதிய அந்த செய்தியாளருக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக்கின்றேன். மாவட்டத்தில் 2.5 ஆண்டுகளிலே அதிகாரபூர்வமாக 1839 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மலைக்கோட்டை ஐயப்பனுக்கு மலைப்பா இருக்கிறது, சீனிவாசனுக்கு அதிர்ச்சியா இருக்கிறது, மகளிரணி வனிதாக்காக்கு ஷாக்கா இருக்கு. நீங்களே பாருங்க, பத்திரிகையில வந்த செய்தி 1839 பேர் 2.5 வருஷத்துல திருச்சியில மட்டும் இறந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 52.5 ஆண்டுகள்ல 56 கோடி ஃபைன் போட்டிருக்கிறாங்க. அந்த பணம் எங்கே இருக்கிறது? யாருக்கு பயன்படுகிறது? இங்க இருக்கக்கூடிய பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களை பார்த்து கேட்டுக்கிறேன். தமிழகத்திலே நடைபெறக்கூடிய விபத்துகள்ல 3.92 விழுக்காடு, கிட்டத்தட்ட 4% ஆக்சிடென்ட் டிராமாஸ் இங்கே திருச்சியில நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த திருச்சி மாநகரம் தமிழகத்துடைய சென்டர் ஆஃப் தி சிட்டி என்று சொல்லக்கூடிய வண்ணமயமான புரட்சி தலைவி அம்மா தன்னுடைய இதயத்திலே தாங்கிய ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட இந்த திருச்சி மாநகரம் இன்றைக்கு திணறி கொண்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசல்களே கேட்பதற்கு யாரும் இல்லையா? 2 அமைச்சர்களுக்கு அவர்களுக்கு அங்கே சிந்திக்க கூட நேரம் இல்லையா? 2 அமைச்சர்கள் இந்த போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி, நெரிசலை ஒழுங்குபடுத்தி, விபத்தை தவிர்த்து உயிரை காக்கக்கூடிய எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பதை அதிமுக சார்பிலே, இந்த மாவட்ட கழகத்துடைய சார்பிலே கேட்கின்றோம். 1839 உயிர்கள் இந்த மாவட்டத்தில் 2.5 ஆண்டுகளிலே பறிபோயிருக்கிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட 4000 உயிர்கள் திருச்சியிலே மட்டும், விபத்திலே மட்டும், ஆக்சிடென்ட்ல மட்டும் திருச்சியிலே இறந்திருக்கிறாங்க. ஆக இவ்வளவு பெரிய நெருக்கடி. அழகாக மாவட்ட செயலாளர் கருத்தை சொல்லியிருக்கிறார். பஞ்சப்பூரில் இருக்க திறக்கப்பட்ட பேருந்து நிலையம் செயல்படவில்லை, ஆக்கப்பூர்வமாக அங்கே பணிகள் நடக்கவில்லை, எந்த கடையும் திறக்கவில்லை, எந்த வண்டியும் வரல, எந்த லாரியும் வரல, எந்த வாகனமும் வரல, எந்த கடையும் அங்க திறக்கல, எதுவுமே நடக்கல, எதுவும் கிடைக்கல. ஆனா பேருந்து நிலையத்தை திறச்சாச்சு, மிகப்பெரிய சிலைகள் பெருசு பெருசா உயரமா இருக்கு. ரைட். 2 என்னன்னா ஜோதினா, தண்ணி டாங்க் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. ஜோதியனுடைய கவலை அண்ணாத்தி எடப்பாடியார் வந்து வச்சு விட்டுருவாரு, கவலைப்படு. அது மட்டுமல்ல, ஏழுமலையான கீழே சொல்றாரு, மேல கட்டியது முதலில் பெய்த 1 மணி நேர மழையில்
கூரை ஒழுகுகிறது. இதுதான் நிலைமை. இந்த ஆட்சி எப்படி ஒழுகி கொண்டிருக்கிறதோ, இந்த ஆட்சி எப்பொழுது ஓட்டையாக இருந்து கொண்டிருக்கிறதோ, அதற்கு தான் ஒரே சாட்சி இந்த திருச்சி பேருந்து பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டு வர வேண்டும் என்பது எல்லோருடைய கனவு. அதிலே மாற்று கருத்து இல்லை, மாற்று கருத்து இல்லை. திருச்சியிலே விமான நிலையம் வர வேண்டும், மிக சிறப்பாக இன்றைக்கு மோடி அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது சொன்னால் அதை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் கொண்டு வரப்பட்ட எந்த திட்டமாக இருந்தாலும் செயல்பாட்டுக்கு வர வேண்டும். புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்தாங்க. யாத்திரை நிவாஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, வண்ணத்து பூச்சி பூங்கா செயல்பட்டு கொண்டிருக்கிறது, கொள்ளிடம் பாலம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, சட்டப்பள்ளி மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 7.5% எடப்பாடியார் கொண்டு வந்தார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 3200 ரூபாய் படிச்சு பட்டம் வாங்கிட்டான். திட்டம்னா எடப்பாடியார் மாதிரி கொடுக்கணும்னு சொல்றாங்க. 7.5 கொடுத்தா இன்றைக்கு களத்திலே ரிக்ஷாவிலே சொல்லக்கூடிய தொழிலாளி, ஆட்டோவிலே சொல்லக்கூடிய தொழிலாளி, வயலிலே வரப்பிலே வம்மட்டி எடுத்து வெட்டக்கூடிய தொழிலாளியுடைய பிள்ளை இன்னைக்கு MBBS படித்து இன்னைக்கு டாக்டரா எடுக்கிறானா, அதுதான் எடப்பாடியார் போட்ட விதை. ஏன் நீங்க மருத்துவமனையில சிடி ஸ்கேன், MRI ஸ்கேன், கேத்லாப், சீமாங் சென்ற எல்லாவற்றையும் எடப்பாடியார் நேரடியாக வந்து இங்கே திறந்து வைத்தார். அது இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சொன்னார்களே, இங்கே இருக்கக்கூடிய மேரிஸ் தியேட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலத்தை 2 வருஷமா கட்டிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம் மக்களுக்கு. 2.5 வருஷமா மேரிஸ் தியேட்டருடைய மேம்பாலம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இதே பாலக்கரையில் அவர் சொன்னாரு, 1000 கோடி ரூபாய் திட்டத்திலே கொடுக்கப்பட்ட ஸ்மார்ட் சிட்டி திட்டம், பாதாள சாக்கடை திட்டம் அங்கே புதுக்கோட்டை திருச்சியிலே எல்லா இடங்களிலும் தோண்டி இங்கே ஆங்கில பத்திரிகையில அழகா எழுதியிருக்கிறார். ரொம்ப அழகா எழுதி, திருச்சி ஜோக்ஸ் ஆன் டிராபிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? திருச்சி போக்குவரத்து நெரிசல்ல மூழ்கி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். திருச்சி போக்குவரத்து நெரிசலால் மூழ்கி கொண்டிருக்கிறதாக சொல்கிறார்கள். இந்த திருச்சி இன்னும் 2026 தேர்தல்ல திமுகவுடைய நிலைமை தான் இது. நிலைமை திருச்சி திமுகவுல மூழ்க போகக்கூடிய நிலைமை. சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள். அண்ணா திமுக பார்ப்பதற்கு சாது போன்றுதான் தெரியும். ஆனால் அந்த சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது போல எந்த பேரறிஞர் அண்ணாவின் சிலையை நீங்கள் அங்கே வைத்திருக்கிறீர்களோ, அதே பேரறிஞர் அண்ணா உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். பேரறிஞர் அண்ணா சிலையை நீங்கள் வைக்கலாம். பேரறிஞர் அண்ணாவை கொடியிலே வைத்த அண்ணா திமுக தொண்டர்கள் நாங்கள் சொல்லுகின்றோம். அண்ணா என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? இந்த ஆட்சியினுடைய அவலங்கள், இந்த ஆட்சியினுடைய அவலங்களை தெருமுனையிலே பேசுவார்கள், தேநீர் கடையிலே பேசுவார்கள். ஆம், இன்றைக்கு பாலக்கரை தெருமுனையிலே பேசுகின்றோம். நாளை காலை விஜயபாஸ்கர் என்ன பேசினார், சீனிவாசன் என்ன பேசினார், இங்கே பகுதி செயலாளர் என்ன பேசினார், ஐயப்பன் என்ன பேசினார், கார்த்தி என்ன பேசினார் என்று தெருமுனையிலும் தேநீர் கடையிலும் அதிமுக தொண்டர்களும் அடுத்த கட்சி நிர்வாகிகளும் எல்லாரும் பேசுவாங்க, கேட்பாங்க. தெருவிலும் தேநீர் கடையிலும் பேசப்படுகின்ற ஒரு ஆட்சியினுடைய அவலங்கள் வாக்குச்சாவடியிலே போய் முடியும் என்று சொல்லியிருக்கிறார் பேரறிஞர் அண்ணா. வாக்குச்சாவடியிலே போய் 2026 முடிகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே அமையும். இதற்கெல்லாம் விமோசனம் கிடைக்கும். இவ்வளவுதான் பாயிண்ட். இதே திருச்சி மாவட்டத்திலே TNPL 1500 கோடிக்கு திட்டத்தை கொண்டு வந்தார் புரட்சி தலைவி அம்மா அண்ணன் தங்கமணி அவர்கள் இருந்த காலத்திலே. இதே சிப்காட் தொழிற்பூங்கா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மணப்பாறைகளை கொண்டு வந்தார்கள். இதே சேதுராப்பட்டியிலே கல்விக்கூடங்களை கொண்டு வந்தார்கள். ஸ்ரீரங்கத்திலே பல்வகை கல்லூரிகளை அமைத்தார்கள். திருச்சியிலே எவ்வளவு திட்டங்கள், ஜங்ஷன் மேம்பாலத்தை சொன்னாரே, ஜங்ஷன் மேம்பாலத்தை கொண்டு வந்தார்கள். ஒரு ஆட்சி என்பது மக்கள் அவதிப்படக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்படுகின்ற ஆட்சி. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். இன்றைக்கு திருபுவனத்திலே என்ன நடந்தது? இன்றைக்கு கொதித்து போயிருக்கிறார்கள் தமிழகத்துடைய மக்கள். ஒரு அஜித் என்ற ஒரு 27 வயது இளைஞரை ஒருவரை வழக்கு என்று சொல்லி தனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருடைய அந்த டீம், SP டீம் என்று சொல்லக்கூடிய மஃப்டியில் இருக்கக்கூடிய காவல்துறை மனித மிருகங்கள் என்று அண்ணன் எடப்பாடியார் சொன்னாரே, அவர்களுக்கு 100% பொறுப்பு. அவர்கள் ஒரு படித்த இளைஞரை, 27 வயது இளைஞரை ஒரு வழக்கு போடாமல், ஒரு CSR இல்லாம, ஒரு FIR இல்லாம, ஒரு கேள்வி கேட்பாடு இல்லாமல் அழைத்து சென்று காவல்துறையிலே, காவல் நிலையத்திலே இல்ல, வெளியிலே வைத்து ஒரு திடலிலே வைத்து கதற கதற அடித்து 44 இடங்களிலே கிரீவியஸ் இன்ஜுரி என்று சொல்லக்கூடிய உள் காயங்கள். எண்ணி பாருங்கள். குடிப்பதற்கு அந்த இளைஞனுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. தண்ணீர் என்று கதகின்ற பொழுது ஓங்கி ஓங்கி அவனை அடித்து கண்ணிலும் வாயிலும் காதிலும் மிளகாய் துடியை தூவக்கூடிய அதிகாரத்தை இந்த ஆட்சியிலே யார் கொடுத்தார் என்று நீதிமன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஒரு இளைஞன் அடிக்கப்பட்டிருக்கிறார், துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்,
கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். 44 இடத்திலே அடி வாங்கி ஊமை காயங்களோடு அந்த இளைஞன் வழியிலே துடிதுடித்திருந்த பொழுது போலி எஃப்ஐஆர். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில காவல்துறை, இன்றைக்கு முதலமைச்சர் தன் பொறுப்பிலே வைத்திருக்கக்கூடிய காவல்துறை எஃப்ஐஆரை, போலி எஃப்ஐஆரை பதிவு செய்து கன்வல்சன் என்று சொல்லக்கூடிய, ஃபிட்ஸ் என்று சொல்லக்கூடிய வலிப்பு நோயினால் அஜித் இறந்தார் என்று போலி எஃப்ஐஆரை போடுகின்ற தைரியம் இந்த ஆட்சியில இருக்கிறது என்று சொன்னால், இந்த ஆட்சியில யார் ஒருவர் நிம்மதியாக இருக்க முடியுமா? யார் ஒருவரும் இன்றைக்கு மன அமைதியோடு வாழ முடியுமா? யார் ஒருவரும் அநீதிக்கு எதிர்த்து குரல் கொடுக்க முடியுமா? 50 லட்சம் ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சேங்கை மாறன் என்பவரும் சுப்பையா என்பவரும் காவல்துறை திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து 50 லட்சம் ரூபாய் பேர கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அழகாக சொன்னார்கள், நீதி கிடைக்கும் வரை அதிமுக உனக்கு துணை இருக்கும் என்ற வார்த்தையை அண்ணன் எடப்பாடியார் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். சாரி என்று சொல்லிவிட்டால் போன உயிர் திரும்பி வந்துடுமா என்று எல்லோரும் கேட்கிறார்கள். ஒருவனை அடித்து கொடுமைப்படுத்தி துன்புரித்து அலற வைத்து தண்ணீர் கூட கொடுக்காமல் மிளகாய் பொடி கண்ணிலேயும் காதிலேயும் அவருடைய வாயிலேயும் தூவி இது 44 இடங்களிலே காயம் வர வரை துடிதுடுக்க அடித்து நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் தெரியுமா? எஸ்.எம். சுப்பிரமணியம் என்ற மகத்தான அந்த நீதியரசர் சொல்லியிருக்கிறார், ஒரு தமிழ்நாட்டுடைய குடிமகனை இந்த தமிழ்நாடு அரசே கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இதை விட சவுக்கடி இந்த அரசுக்கு கொடுக்க முடியுமா? இதை விட சவுக்கடி கொடுக்க முடியுமா? ஒரு தமிழ்நாட்டுடைய குடிமகனை தமிழ்நாடு அரசே முன்னின்று கொலை செய்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் அந்த நீதிபதி ரொம்ப அழகா சொல்றாரு, நீங்க எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுவீங்க, 3 மாசத்துல திருப்பி சஸ்பென்ஸை ரிவோக் பண்ணுவீங்க, அடுத்த 3 மாசத்துல அங்க இருக்கக்கூடிய வக்கீலுக்கெல்லாம் நல்லா புரியும், மேடத்துக்கெல்லாம். அதுக்கப்புறம் திருப்பி நீங்க எல்லாம் ரெகுலரைஸ், அந்த சஸ்பென்ஷன் பீரியட் ரெகுலரைஸ் பண்றதுக்கு ரிட்டு போடுவீங்க, அதே ரெகுலரைஸ் பண்ணிடுவீங்க. இந்த அடிச்ச அக்யூஸ்ட் போலீஸ்காரங்களுக்கெல்லாம் எவிடன்ஸே இல்ல, பிளாஸ்டிக் பைப்பு தான் கிடைச்சு, அங்க ரத்தக்கரை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்துக்கும் அக்யூட்டல் விடுதலை வாங்கி கொடுத்துருவீங்க. இதை விட கேவலம் ஏதாவது இருக்கான்னு நீதியரசர் கேட்கிறார். பத்திரிகை ஊடகத்துறையெல்லாம் இன்றைக்கு எல்லாரும் அதை வெளிக்கொணர்றாங்க. நீங்கள் எண்ணி பாருங்கள், எவ்வளவு கஷ்டமான விஷயம், எவ்வளவு கொடிய விஷயம், எவ்வளவு பாதிப்பான விஷயம், எவ்வளவு மனக்குமரான விஷயம். இதைவிட மிக கொடுமை, அந்த அடித்த அந்த இளைஞன் வீடியோ, சக்திதாஸ் என்ற ஒரு துடிப்புமிக்க இளைஞன் அது வீடியோ எடுத்து இன்னைக்கு வெளியில போட்டாரு. ஒருவேளை வெளியில போடாம இருந்தா இந்த விஷயம் வெளில வந்திருக்காது. இன்னும் சொல்ல போனால் அதிமுகவை சார்ந்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், சிவகங்கை மாவட்ட கழகத்தை செயலாளர் அன்பு நண்பர் செந்தில்நாதன் போய் களத்துல நிக்கலனா இந்த விஷயம் வெளியிலே வந்திருக்காது. இன்னும் சொல்ல போனா எடப்பாடியார் ஆணையோடு அதிமுகவுடைய வழக்கறிஞர் போய் மதுரை பெஞ்சில போய் நம்ம அங்க ரிட்டு போடலனா இந்த விஷயம் அந்த நீதியரசருக்கு தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் இதுபோது நடந்திருக்கிறதா? அதிமுக ஆட்சியில் இதுபோது கொடுமை நடந்திருக்கிறதா? இல்ல. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில கொடுமை உச்சமாக இருக்கிறது. வேதாளம் முருங்கமரை ஏறி இருப்பது போல ஒட்டுமொத்த சமுதாயம் இன்றைக்கு கொதித்து போயிருக்கிறார்கள். விவசாயிகள் கொதித்து போயிருக்கிறார். நிம்மதியா இருக்காங்களா விவசாயிகள்? திருச்சியில எல்லாரும் நல்லா சுகமா இருக்கிறீங்களா? திருச்சியில எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சொத்து வரி உங்களுக்கு ஏத்தலையா? மின்சார கட்டணம் ஏறி இருக்கா ஏறலையா? சொத்து வரி ஏறி இருக்கா இல்லையா? சாக்கடை கட்டணம் ஏறி இருக்கா இல்லையா? இப்ப கூட சொல்றாங்க, பாதாள சாக்கடைக்கு 6000 ரூபாய் இருந்தது, திருப்பி 20000 ரூபாய் ஏறிடுச்சு. ஏறி இருக்கா இல்லையா? இப்ப எல்லா வரியும் ஏறிடுச்சு. எல்லா சாக்கடை வரி ஏறிடுச்சா? குடிநீர் வரி ஏறிடுச்சு, குப்பை வரி ஏறிடுச்சு, சொத்து வரி ஏறிடுச்சு, எல்லா வரியும் ஏறிடுச்சு. நீ மேல ஏறி உட்கார்ந்த மாதிரி எல்லாரும் ஏறிடுச்சு. இதான் சப்ஜெக்ட், இதான் நிலைமை. இவ்வளவு உயரத்திற்கு அனைத்து வரிகளும் ஏறிவிட்டன. மனிதர்கள் நொந்து போயிருக்கிறார்கள். இந்த ஆட்சி எப்பொழுது முடியும்? இந்த ஆட்சி எப்பொழுது முடியும்? எங்கு சென்றாலும் ஒரே கூக்குரல், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி எப்பொழுது முடியும்? தேர்தல் எப்பொழுது வரும் என்று மக்கள் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது தேர்தல் வந்தாலும் இரட்டை இலையில் இருக்கக்கூடிய அந்த பட்டன் பொத்து போகின்ற அளவிற்கு, எப்பொழுது தேர்தல் வந்தாலும் இரட்டை இலை பட்டன் பொருத்திய அந்த பட்டன் பொத்து போகின்ற அளவிற்கு கோபத்தோடு இரட்டை இலைக்கு வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். திருச்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொகுதியையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்றெடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எடப்பாடியாருடைய பயணம் புறப்பட்டாகிவிட்டது. இன்றைக்கு திருச்சியில 2 அமைச்சர்களுக்கு உள்ள அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த கோஷ்டி மோதல் இன்றைக்கு திருச்சி பஸ் ஸ்டாண்ட் இன்றைக்கு செயல்படாமல் இருக்கிறது. இன்றைக்கு பாலக்கரையில் இருக்கக்கூடிய இந்த பாதிப்புக்குள்ளான பகுதிகள் அப்படியே. இதை விட ஒரு அருமையான ரிப்போர்ட்டர் இங்க ஆங்கிலத்தில் எழுதிக்கிறாரு, 15 died every month என்று எழுதியிருக்கிறார். திருச்சி மாநகர்ல 15 பேர் ஒரு மாசத்துக்கு, அப்பனா ஒரு 2 நாளைக்கு ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல செத்துக்கிட்டே இருக்காரு.
இதை விட கொடுமை என்ன இருக்கும்? 15 died every month on திருச்சி சிட்டி ரோட்ஸ் டில் மே அப்படின்னு சொன்னா மே மாசம் வரைக்கும் எடுத்த கணக்குப்படி ஒரு கொலை நடந்து கொண்டிருக்கிறது. 2 நாளைக்கு ஒரு கொலை, மாசத்துக்கு 15 பேர் ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்க. ஆக அருள் கூர்ந்து இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பதாகைகளை ஏங்கி போர்க்குரல் எழுப்புவதற்காக திருச்சி மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு பெரியோர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொறுப்பாளர்களுக்கு அன்போடு நாங்கள் வேண்டிக் கொள்வது, இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும். ஓகேவா? இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும். ஓகேவா? இந்த விடியா ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். ஓகேவா? இந்த டீல் ஓகேவா? விடியா ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும்